Hi friends, welcome to our YouTube channel Act With Us. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து மெயினாக இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்ட் 18 ஸோ இதுதான் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் 108 வந்து ஆம்புலன்ஸ் தெரியும்ல. ஸோ எமர்ஜென்சி நம்பர் தான் 108 நமக்கு தெரியும். ஸோ 108 ஸோ 0 கட் பண்ணிக்கோங்க. 18 வந்தாலே அது வந்து என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ்னால் 352லேருந்து 360 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து 352லேருந்து 360 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போது 352 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 352 அதுக்கப்புறம் ஒரு 4 வந்து ஆட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் கிடைக்கும் 356. இது கூட அகெயின் ஒரு 4 ஆட் பண்ணால் 360. ஸோ இந்த 3 தான் இம்பார்ட்டண்டான எமர்ஜென்சி ஆர்டிக்கல். ஸோ இந்த 3 ஆர்டிக்கலும் கண்டிப்பாக வந்து நம்ம படித்து வச்சுருக்கணும். 352, 356 அண்ட் 360. ஸோ இதெல்லாமே எமர்ஜென்சி வந்து எதில் வரும் அப்படின்னா பார்ட் 18 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 352. ஸோ ஆர்டிக்கல் 352 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. அதுதான் வந்து ஆர்டிக்கல் 352. ஸோ இது வந்து எப்போ வந்து இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபெலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அக்ரெஷனாக வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இங்கே வந்து படையெடுத்து வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிரகடனம் பண்ணுவாங்க. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலை. ஸோ தேசிய நெருக்கடி நிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து என்னென்னா இன்டர்னல் எமர்ஜென்சி. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டோன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னா வேறு வெளிநாட்டிலேருந்து வர்றது, ஓகேவா, அயல் நாட்டிலேருந்து வர்றது. அதே இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம உள்நாட்டில் ஏதாச்சும் கலகம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி எதனால் வரும் அப்படின்னா ஏதாச்சும் வார் இருக்கும், இல்லைன்னா வேறு கண்ட்ரிஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம், நம்ம சைனா வந்து இந்தியா வந்து ஆக்கிரமிச்சாங்கல்ல கொஞ்சம் பிளேசஸை. ஸோ அதை கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது அக்ரெஷன். அயல் நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு மேலே வந்து படையெடுத்து சம் பிளேசஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த ஆக்கிரமிப்பு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய நெருக்கடி நிலையை வந்து கண்டிப்பாக இம்போஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஆர்ம்டு ரெபெலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உள்நாட்டு கழகத்தில் வரும், இன்டர்னல் எமர்ஜென்சியில் வரும். சரியா? இப்போது இந்த நேஷ்னல் எமர்ஜென்சினா தேசிய நெருக்கடி நிலை. இதை வந்து யார் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிரசிடெண்டால் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். ஆனால் வந்து பிரசிடெண்ட் யாரோட ரிக்வஸ்ட்டுக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த மினிஸ்டர்ஸோட பரிந்துரைப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து இந்த தேசிய நெருக்கடி நிலையை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து மொத்தம் 6 months தான் வந்து கண்டினியூ ஆகும், வேலிடிட்டி ஆகும். இது வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் போத் ஹவுசஸ், ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் வந்து என்ன ஆகும்னா இது வந்து அப்ரூவல் கிடைக்கணும். ஸோ இப்போது அப்ரூவல் 1 monthக்குள்ளாடி அப்ரூவல் கிடைக்கணும். இப்போ வந்து 1 monthக்குள்ளாடி அப்ரூவல் கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா அவங்களோட ஸோ அவங்க வந்து அந்த 6 monthsக்கு பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இம்போஸ் பண்ணியிருந்தாங்களா, அது வந்து அது டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. 1 monthக்குள்ளாடி 2 ஹவுஸுமே என்ன பண்ணணும்னா அப்ரூவல் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வந்து வேஸ்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம திரும்ப வந்து கண்டினியூ பண்ண முடியாது அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி சிச்சுவேஷனை. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த போத் ஹவுசஸ் நான் சொன்னேன், 2 ஹவுசஸும் வந்து என்ன பண்ணணும்னா அப்ரூவல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த அப்ரூவல் கொடுக்கும்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து நம்ம நாட்டில் 3 times வந்து இது வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போல்லாம் அப்படின்னா 1962 ஒரு தடவை, 1971 ஒரு தடவை, 1975 ஒரு தடவை. ஸோ இந்த 1962 வந்து என்னன்னா சைனீஸ் அக்ரெஷன். ஸோ அவங்க வந்து நம்ம சம் பிளேசஸை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அதனால் ஸோ அக்ரெஷன் அப்படின்னா அயல் நாட்டிலேருந்து இந்தியா வந்து அந்நிய ஆக்கிரமிப்பு, அதுதான் வந்து அக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ 71 இண்டோ பாகிஸ்தான் வார், 75 அப்படிங்கிறதுல கிரவுண்ட் ஆஃப் நம்ம உள்நாட்டிலே வந்து டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் 44th Amendment
1978 வந்து இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து அக்ரஷனால், இன்னொன்று வந்து ஆர்ம்டு ரெபல்லியன். ஸோ இந்த ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படிங்கிற நேம் வந்து முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதை தான் திரும்ப வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 படி அதை என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா ஆர்ம்டு ரெபல்லியன் மாற்றிட்டாங்க. ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்னா ஆயுத கலகம். ஓகேவா? ஸோ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆர்டிகல் 20யும் 21யும் தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற ஆர்டிக்கிள் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து 358. ஸோ ஆர்டிக்கிள் 358 தான் வந்து என்னென்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து கொண்டு வந்த இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியாக யார் வந்து ரிவோக் அப்படின்னா ரத்து பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்டால் மட்டும்தான் அதை வந்து ரத்து பண்ண முடியும். ஆனால் கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து டிஸ்கஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்டேருந்து பரிந்துரை கேட்டு தான் பிரசிடெண்ட் வந்து அந்த எமர்ஜென்சியை நெருக்கடி நிலையை வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் அதை வந்து கேன்சல் பண்ணும் வேணாம் அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து கேபினட்டோட கன்கரன்ஸ், அதாவது பரிந்துரை வந்து தேவையே படாது. ஸோ லோக்சபா பாசஸ் அ ரெசல்யூஷன் டிஸ்அப்ரூவிங் இட்ஸ் கண்டினியூஷன். ஸோ முதல்ல வந்து அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 ஹவுசஸோட என்ன வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுது. ஸோ அது 2 ஹவுஸுமே அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து 1 மந்த்துக்குள்ளாடி அப்ரூவ் பண்ணணும். ஆனால் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லோக்சபாவில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு ரெசல்யூஷன் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாலே போதும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ நான் 44th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 என்ன சொன்னேன், இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன், எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஷா கமிஷன். ஸோ அவ்வளோதான் வந்து ஆர்டிகல் 352 பற்றி. இப்போ நம்ம ஆர்டிகல் 356 பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 ஹவுசஸுமே, அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்க ராஜ்யசபா அண்ட் லோக்சபா வந்து 2 மந்த்ஸ்க்குள்ளாடி வந்து பாஸ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து தேவையானது சிம்பிள் மெஜாரிட்டி மட்டுமே போதும். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்கிறேன், எளிய பெரும்பான்மை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி 6 மந்த்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்னா கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து 6 மந்த்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு 352 நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே போயிடும், அப்படி சஸ்பெண்ட் ஆகிடும். ஆனால் ஆர்டிகல் 20 21 தவிர வேறு எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து அந்த மாதிரி எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இதுவும் வந்து ரத்து பண்ணணுன்னா பிரசிடெண்ட் மட்டும்தான் அவங்களோட ஓன் டிசிஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ரத்து பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களோட சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் வந்து பிரசிடெண்ட் வந்து இந்த எமர்ஜென்சியை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரிவோக் பண்ணிக்கலாம், அதாவது ரத்து பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிஷன் அப்படிங்கிற வேர்டை மீனிங் வந்து என்னென்னா சொந்த விருப்பத்தின் அடிப்படையில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாபில். ஸோ நிறைய நாள் இம்போஸ் பண்ணதும் வந்து பஞ்சாபில். எந்த வருஷம் அப்படின்னா 1951. ஓகேவா, 1951. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டைம்ஸ் நிறைய மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இம்போஸ் பண்ணது எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேஷில். ஓகேவா, உத்தரப்பிரதேஷில் 9 டைம்ஸ். ஸோ இங்கே வந்து நான் பொம்மாய் கேவ்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 360 வந்து என்னென்னா ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இது வரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாது. ஆனால் ஆர்டிகல் 356 சொன்னால ஸ்டேட் எமர்ஜென்சி, அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல். ஸ்டேட் எமர்ஜென்சினா பிரசிடென்ட் ரூலை வந்து கொண்டு வர்றது, ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அங்கே இருக்க ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வந்து சென்ட்ரலில் வந்து எந்த ஆட்சி இருக்கோ
அதுக்கு மாறாக வந்து ஏதாவது ஆட்சி இருந்துச்சுன்னா முன்னாடியெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ சம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அந்த இது வந்து என்ன ஆகும்னா கவிழ்ந்துடும். ஸோ அந்த டைமில் பிரசிடென்ட் ரூல் சென்ட்ரல் தான் வந்து என்னென்னா பிரசிடென்ட் ரூலை வந்து அங்கே கொண்டு வருவாங்க. அதுதான் ஆர்டிகல் 356. இதே ஆர்டிகல் 365 அப்படின்னு பார்த்துட்டோன்னா சேம் தான், அதுவும் பிரசிடென்ட் ரூல் தான். இஃப் த ஸ்டேட் டஸ் நாட் ஃபாலோ த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஒரு மாநிலம் வந்து இந்திய அரசியல் அமைப்பை வந்து ஃபாலோ பண்ணல, அதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணல, இல்லைன்னா யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷன் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் ஆர்டிகல் 365 படி என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வரலாம். அதை சொல்கிறது தான் ஆர்டிகல் 365. ஸோ பிரசிடென்ட் ரூல் வந்து 2 இருக்குது. ஒன்று ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356, இன்னொன்று வந்து ஆர்டிகல் 365. ஸோ ஆர்டிகல் 365ல் என்னென்னா ஒரு ஸ்டேட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷனை வந்து அவங்க ஒபே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 365 says that where any state has failed to comply with or to give effect to any direction given in the exercise of the executive power of the union under any of the provision of the constitution. அதான் ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க இந்திய அரசியல் அமைப்பில் வந்து சொன்னபடி ஃபாலோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குற டைரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னா அங்கே வந்து ஆர்டிகல் 365 படி பிரசிடென்ட் ஆட்சியை கவிழ்த்துட்டு அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகல் 365. ஸோ முன்னாடி சொன்னேன் பொம்மாய் கேஸ் அப்படின்னு. ஸோ பொம்மா அப்படின்னு நம்ம தமிழில் இருக்கும். ஸோ பொம்மா கேஸ்னே சொல்லிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் சோமப்பா ராஜப்பா பொம்மா அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து கர்நாடகாவோட 11th சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. இவர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக கூட இருந்திருக்காரு 1996லேருந்து 1998 வரைக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபைல் பண்ண கேஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 1994. அந்த கேஸ் வந்து என்னென்னா எஸ்ஆர் பொம்மாய் விஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1994 அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா the judgment protected the state from the arbitrary dismissal at the hands of the hostile central government. அதாவது இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது கர்நாடகாவில் சென்ட்ரலில் வந்து வேறு ஆட்சி இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து சதி வேலை பண்ணி இவங்க ஆட்சியை கவிழ்த்துட்டு அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வர போகிறாங்க, சென்ட்ரலில் என்ன இருக்கோ அதே இது வந்து இங்கேயும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 356 இஸ் அன் எக்ஸப்ஷனல் பவர் டு த யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் பவர் தான் வந்து ஆர்டிகல் 356 அண்ட் இட் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி அக்கேஷ்னலி. எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து ஸ்டேட்டில் வந்து வேறு ஆட்சி இருக்குது, சென்ட்ரலில் வந்து இருக்குது ஆட்சி வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டை வந்து கவிழ்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயாச்சும் அக்கேஷ்னலி தான், ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ஏதாவது கண்டிப்பாக அங்கே வந்து பண்ண முடியாது அப்படின்னா தான் அந்த ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது. 356 படி அங்கே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட் ரூல் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணுறக்கு அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த ஆர்டிகல் 356 என்ன சொல்கிறாரு அப்படின்னா டெட் லெட்டர் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டெட் லெட்டர் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து டெட் லெட்டர்னு இருக்கும், இதே தமிழ் புக்கில் வந்து என்ன இருக்குன்னா தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதான் அவர் சொல்லியிருப்பார். டாக்டர் அம்பேத்கர் கால் திஸ் ஆர்டிகல் 356 as a dead letter to the constitution and this negates the federal characters of the Indian political system and the popular sovereignty of an elected government. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் வந்து கசப்புடன் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா டெட் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் கேட்டது வந்து என்னென்னா தேவையற்ற வார்த்தை. ஸோ இதான் வந்து மெயினாக வந்து படிக்க வேண்டியது. பார்ட் 18 வந்து ஆர்டிகிள் 3 இருக்குது, 352, 356 அண்ட் 360. ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்துக்கிறேன். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எளிய பெரும்பான்மை. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எளிய பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் மோர் தேன் 50% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். 50% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இருந்தால் போதும். அவங்க இருந்துட்டு அங்கே வந்து ஓட்டிங் வந்து நடக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ 545 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து 50% போதும். ஸோ 545ல் இப்போ வந்து 50% எடுத்துக்கிட்டு அவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஓட் பண்ணால் போதும். ஸோ அவங்க மெஜாரிட்டியை பார்த்து என்ன தீர்மானம் வேணாலும் நிறைவேற்றலாம். அதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இதே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 50%க்கு மேலே வந்து இருக்கணும். ஓகேவா? 50%க்கு மேலே இருக்கணும். அதாவது 2/3 வந்து மெஜாரிட்டி இருக்கணும். சரி, 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ 2/3 மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அவங்க ஓட்டிங்கும் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இன்னொன்று இருக்குது, பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். அதாவது இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட்லேயும் வந்து இதை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். ஓகேவா? பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 2/3 மெஜாரிட்டி. இது ஸ்டேட் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகணும். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டேட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 ஸ்டேட்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒப்புதல் வந்து நிறைவேற்றப்படணும். சரி, 15 ஸ்டேட்ஸ்லேயாவது சிம்பிள் மெஜாரிட்டி வந்து நிறைவேற்றப்படணும். 2/3 மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்படணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினாலே என்னென்னா பாதிக்கு மேலே இருக்கணும். அதாவது 2/3 மெஜாரிட்டி வந்து இருக்கணும். கண்டிப்பாக இருந்து அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஓட்டிங் பண்ணணும். சிம்பிள்னால் அதில் வந்து 50% கூட இந்த பாதி அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.